ஹாய், நான் உங்கள் சஞ்சய், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான கொஸ்டின்ஸ் 51 to 60 பார்க்க போகிறேன். ப்ளேலிஸ்ட் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். எல்லா யூனிக்கான கொஸ்டின்ஸ் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓவில் கேட்ட எல்லா யூனிக்கான கொஸ்டின்ஸும் கவர் ஆகிருக்கு. இந்த ப்ளேலிஸ்ட்டோட சீரீஸை வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் கவர் ஆகிருக்கும். இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ வித் இட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 51st question. What annual installment will discharge a debt of 5664 in 4 years at 12%? என்ன கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அமௌண்ட் போடுறாங்க, சே 100 போடுறாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து ஒன்றும் கிடைக்காது. செகண்ட் இயரில் வந்து 100 வந்து 100க்கு 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தேர்ட் இயரில் வந்து 112 ப்ளஸ் ஒரு 12 கிடைக்கும். ஃபஸ்ட் இயரில் நோ இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயரில் 12% இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் வந்து 124 ப்ளஸ் ஒரு 12 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்? 100 ப்ளஸ் 0, 100 ப்ளஸ் 12, 100 ப்ளஸ் 24, 100 ப்ளஸ் 36. ஸோ இது டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 472. இந்த 472 என்ன சொல்கிறாங்க? இந்த அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இது. ஸோ 472 ஈக்குவல் டு 5664னா இந்த 100ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 100ஓட வேல்யூ 5664 இன்ட்டு 100 பை 472. 8ஆல் பண்ணால் 59. இது வந்து 7, 8 7s are 56, 708. இது வந்து 12. ஸோ 100ஓட வேல்யூ என்னாச்சு? 1200. ஆன்சர் வந்து 1200. ஆனால் இந்த கொஸ்டினை இன்னொரு மேட்டர் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, ஃபார்முலா வந்து இந்த அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எக்ஸ் ப்ளஸ் ரேட் இன்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எக்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மைனஸ் 1 n-1 பை 200. இவங்க என்ன சொல்கிறாங்க? 5664. ஸோ 5664 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? 4. இன்ஸ்டால்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ரேட் என்ன? 12 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இன்ட்டு n-1 3 பை 200. இதே 2ஆக பண்ணிக்கலாம். இது 100 ஆகிடும். 12 இன்ட்டு 6 எவ்வளோ? 72. 100 இன்ட்டு 4 400 இஸ் ஈக்குவல் டு 472 பை 100 எக்ஸ் 5664. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1200. ஸோ நீங்கள் இதில் எந்த மெத்தட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் ஃபார்முலா ஞாபகம் வைக்க முடியுது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த நேரத்துக்கு ஃபார்முலா வரலை அப்படின்னா, ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இல்லாமல் 14 ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ரிட்டர்னன்ட் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும் டோட்டல் போடுறதுக்கு. பட் திஸ் வில் பி ஈஸியர். பட் கம்மியாக இருக்குது, ஃபார்முலா மறந்துட்டோம் எக்ஸாம் அப்போது அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் இருக்கும், நமக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயரும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. அப்புறம் செகண்ட் இயர் ஒன்று கிடைக்கும். ஸோ 12 இன்ட்டு 6 வந்துடும். 12 இன்ட்டு 6 வந்து 72 ப்ளஸ் 400. 472 வந்து 5664ஓட வேல்யூ. 100 வந்து 1200ன்னு கிடைக்கும். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ₹5000 டிவைடட் இன்ட்டு 2 பார்ட்ஸ். 5000 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்வெஸ்டட் அட் 4%, ஒன்று வந்து 5%. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இஸ் 223. How much was invested at 4%?
இந்த மாதிரி சம் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிமிலரான சம் தான். 5000 வந்து பார்ட் ஏ அண்ட் பியை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பார்ட் ஏ வந்து 4%, பார்ட் பி வந்து 5%, தட் இஸ் 4 + 1%. ஸோ நம்ம had this amount been invested at 4% only, 4%லே பண்ணியிருந்தா 5000க்கு 4% on 5000 எவ்வளோ 200. ஸோ இந்த வேல்யூவோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, இந்த 1 is equal to 223 minus 200. ஸோ 1 வந்து 23னா இந்த ஹோல் 100 வந்து 2300. பி வந்து 2300னா ஏ வந்து எவ்வளோ 2700. இந்த மாதிரி சம் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். இந்த மாடல் நிறைய ரிப்பீட் ஆகுது. நம்ம சிஎஸ்எஸ்எல்லையும் சரி, சிஜிஎல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ எழுதும் போது என்ன எழுதணும், 4 + 1, 4ஓட வேல்யூ 200, இதோட வேல்யூ 23, இதோட வேல்யூ 23னா இது வந்து 2300. இது 2300னா இது 2700. இந்த 2700 இங்கே டிக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 53rd question. What annual installment will discharge a debt of 9600 due in 5 years at 10% simple interest? 51st questionும் நம்ம பார்த்தோம். அதில் என்ன ஃபார்முலா இருந்துச்சு, ஃபார்முலா என்ன, amount is equal to number of years into installment amount plus rate into installment amount in number of years into n minus 1 by 200. So amount என்ன 9600 equal to number of years என்ன 5 into installment amount நமக்கு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. ப்ளஸ் என்ன கேட்குறாங்க, ரேட் என்ன 10 into x into number of years 5 into 4 divided by 200. இது மொத்தமாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ 9600 is equal to 6x, x equal to 1600. ஆன்சர் என்ன 1600. நம்ம இதையும் பார்த்தோம். ஃபார்முலா இல்லாமல் வித்தவுட் ஃபார்முலா மெத்தடையும் பார்க்கலாம். வித்தவுட் ஃபார்முலா என்ன ஆகும், ஃபஸ்ட் இயர் வந்து 100, செகண்ட் இயர் வந்து 100 + 10, தேர்ட் இயர் வந்து 100 + 20, ஃபோர்த் இயர் வந்து 100 + 30, ஃபிஃப்த் இயர் வந்து 100 + 40. ஸோ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 500, இது 10, 30, 60, 100, 600 வந்து 9600னா 100 எவ்வளோ 1600. இதை ரெண்டு விதமாகவும் சால்வ் பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நமக்கு ஈஸி. எக்ஸாமில் ஃபார்முலா தெரியலன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம், வித்தவுட் ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணலாம். அது மூலிமா சொல்யூஷன் கொண்டு வரலாம். இதுவுமே ரிலேட்டிவ்லி ஈஸி தான். இதில் டைரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக ஃபார்முலா தெரியலன்னா இந்த பக்கம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் எழுதிட்டு நம்ம டோட்டல் போட்டுட்டு அமௌண்ட்டை கொண்டு வந்துடலாம். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 54th question. Find the simple interest on 2700 for 8 years, 8 months at 5 paisa per rupee per month. இது ரெண்டுமே மந்தில் தான் இருக்குது. ஸோ இயருக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி வந்து பிரின்சிபல் வந்து 2700 இன்ட்டு ரேட் என்ன 5 பைசா பர் ருப்பி, 5 பைசா. ஆனால் இது ருப்பியில் இருக்குது, 2700 ருப்பீஸில் இருக்குது. ஸோ இதையும் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 1 rupees 100 paisa. So 5/100
இன்ட்டு 8. ஸோ எவ்வளோ வருது ரேட்டு equal to 27 into 40, that is equal to 100 plus 28 108 ஒரு 0. ஸோ ஆன்சர் வந்து 1080. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 55th question. A sum is deposited in a bank which gives simple interest. The sum becomes 1.25 times in 3 years. After 7 years, they need 7,60,000. What amount should be the deposit? Principal என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் P வந்து 3 இயர்ஸில் 1.25 P ஆகிடுச்சா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 0.25. ஸோ 0.25 is equal to 0.25 of P is equal to P into rate R into time 3 by 100. R equal to 25 by 3. கரெக்டா? இப்போ R 25 by 3னா இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், 760 is equal to பிரின்சிபல் P. இதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபின்னா கூட சொல்லலாம், எஸ்ஐபின்னு கூட சொல்லலாம். P இன்ட்டு ரேட் எவ்வளோ 25 by 3 இன்ட்டு 7 by 100 ப்ளஸ் P. கரெக்டாக? இது 4 12 ப்ளஸ் 7 19 by 12 P is equal to 76000. 19 எதில் போகும், இது 4ல் போகுமா, 4. பிரின்சிபல் வந்து P ஈக்குவல் டு 4,80,000. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அப்ரோச் பண்ண முடியும் இந்த கொஸ்டினை. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 56th question. A person borrowed 2,000 at 5% simple interest, repayable in 3 equal annual installments. ஸோ 3 வருஷம் ஆகுது திருப்பி கட்டுறதுக்கு. வாட் வில் பி த ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா அண்ட் வித்தவுட் ஃபார்முலான்னு பிரிச்சுக்கலாம். வித்தவுட் ஃபார்முலா எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து 2,000 வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 3 இயர்ஸ்க்கு ஆச்சுன்னா இது வந்து 20 into 15 300 ஆகுது. ஸோ 2,000 வந்து 2,300 ஆகுது 3 இயர்ஸில். பட் ஆக்சுவலாக என்ன இன்ஸ்டால்மெண்ட் எப்படி ஆகும் பே பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட் இயரில் 100 எடுப்பாப்புல, செகண்ட் இயரில் 100 ப்ளஸ் ஒரு 5%, தேர்ட் இயரில் 105 ப்ளஸ் 5%, தட் இஸ் 100 ப்ளஸ் 10%. ஸோ இது டோட்டலாக எவ்வளோ ஆகுது, இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டியது 315. எவ்வளோ கட்டணும், 2,000 பாரோ பண்ணதுக்கு 315 வந்து 2,300. ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 100 எவ்வளோ ஆகுது, 2,300 into 100 by 315. இது 5ஆல் டிவைட் பண்ணால் 46,000 by 63. இது எவ்வளோ, 7 6 are 40, 420 plus 21 441. ஸோ 7 441 190. 190ன்னா எவ்வளோ ஆகுது, 3 பண்ணலாம், 180 ப்ளஸ் 9 189. ஸோ 73010 by 63. ஆன்சர் வந்து
730 10/63. இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் சம்மும் பார்த்தோம். இந்த வருஷம் ஃபுல்லாக சிஜிஎல் ப்ரிலிம்ஸ் 2022ல் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தட் பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு தெரியும் டோட்டல் அமௌண்ட் 2300. ஸோ ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்டு plus rate into installment into number of years into n-1 by 200. So amount என்ன இங்க 2300 is equal to 3x plus rate 5 into x into 3 into 2 by 200. இது 40 20 2300 is equal to 60x plus 3x 63x by 20. X equal to 46,000 by 63, that is equal to 730 10/63. இதை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்முலாவோட ஒன்று வித்தவுட் ஃபார்முலாவோட. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் தான் போடுங்க. பட் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருந்துச்சு. ஃபார்முலா ஞாபகம் வைக்காமே ஈஸியாக பண்ணிடலாம். எனக்குமே சிலப்போ ஃபார்முலா மறந்துது. அந்த மாதிரி டைமில் நானுமே இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 57th question. A person lent 23,000 to B for 3 years and 19,000 to C for 4 years at simple interest and received a total of 3625 interest from both. Simple interest is equal to PRT by 100. Simple question, ரெண்டுத்தோட simple interest ஆட் பண்ணால் முடிஞ்சது. 23,000 into 3 into rate R by 100 by 100 plus 19,000 into 4 into R by 100 is equal to 3625. இது எவ்வளோ? 690 R plus 76 தெரியும். 19 into 4 76 760 R equal to 3625. இது எவ்வளோ? 150 ஆயிருமா? 1450 R equal to 3625. இது எவ்வளோ? 295 பண்ணால் அப்புறம் இது வந்து 625. இது வந்து 58. இது வந்து 125. R synonymous to 2.5%. ஏன்னா இது 2%ஓட ஜாஸ்தி. இங்கே ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்குது. 2%ஓட ஜாஸ்தி 2.5. ஸோ இதுதான் நியரஸ்ட் நம்பர். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 2.5%. சிம்பிள் கொஸ்டின் தான். ஆனால் இந்த கேல்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிவைட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது அது கேல்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கான மெத்தடாலஜிக்கான வீடியோவும் நான் போடுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 58th question. The difference of simple interest from two banks on 8,000 in 3 years is 800. If the rate of interest per annum in two banks are R1 and R2, then what is the value of R1 minus R2? Are R1 greater than R2? நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PRT by 100. ஸோ ஃபஸ்ட்டு PR1T by 100 minus PR2T by 100 equal to 800. ஸோ P and T காமனாக வெளியே எடுத்தோம்னா PT by 100 into R1 minus R2 equal to 800.
இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P என்ன 8000 இன்ட்டு டைம் என்ன 3/100 இன்ட்டு R1 minus R2 equal to 800. R1 minus R2 is equal to R1 minus R2 equal to 10/3. ஆன்சர் வந்து 1/3%. நம்ம எக்ஸாம் அப்போ இவ்வளோ எழுதவே அவசியம் இருக்காது. இது எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம். சும்மா நம்ம 8000/100 வந்து 80 × 3 × x ஈக்குவல் டு 800. x ஈக்குவல் டு என்ன நமக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ எழுதுனா போதும், 1/3 ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 59th question. Half of a certain sum is lent at 20%. 2/5 of the remaining is lent at 25%. The remaining is lent at 10%. If simple interest received on total sum for 2 years is 360, then what is the sum? So basically P ன்னு assume பண்ணிக்கலாம் principal. So first amount எவ்வளோ 1/2 P into rate என்ன 20 into time by 100 plus எவ்வளோ 2/5 of 1/2 எவ்வளோ 1/2 இருக்குது. 1 minus 1/2 1/2. அதோட 2/5 எவ்வளோ 1/5 P into 25 into T by 100 plus remaining என்ன 1 minus 1/2 plus 1/5. So 7/10. So remaining 3/10 P into 10% rate into T by 100 is equal to 360. T எவ்வளோ 2 years. 2 yearsல 360 rupees வருது. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டா இது 180 ஆகிடும். இது 100 கேன்சல் பண்ணிட்டா 18,000 ஆகிடும். இது 10P plus 5P plus 3P equal to 180. 18,000. 18P equal to 18,000. P equal to 1000. ஆன்சர் வந்து A 1000. இது வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்ம முதல்லையே T/100 வெளியில் எடுத்துடலாம். 2/100 ப்ளஸ் 1/2P into 20 10P ப்ளஸ் 1/5 of 1 P/5 into 25. ஸோ அது 5P ப்ளஸ் 3/10 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு. 7/10 யூஸ் ஆயிடுச்சுன்னா 3/10 பாக்கி. ஏன்னா 1/2 ப்ளஸ் 1/5 வந்து 7/10. ஸோ 7/10 யூஸ் ஆயிடுச்சுன்னா 3/10 பாக்கி. 3/10P into 10 எவ்வளோ 3P. இது வந்து 18. இதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த வீடியோ. 60th question. The difference between simple interest on a certain sum at annual rate of 8% for 5 years and 6 years is 26. What is the sum? நமக்கு தெரியும் simple interest is PRT/100. இதில் வந்து என்ன சேஞ்ச் ஆகுது? பிரின்சிபல் சேமாக இருக்குது, டைம் மாறுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் R வந்து சேமாக இருக்குது. 8/100 into 6 minus 5 is equal to 26. இது வந்து 1 ஆகிடும். இது வந்து 2600 ஆகிடும். 8ல் டிவைட் பண்ணால் 24. 3 20னா 2 40னா 5. ஆன்சர் வந்து 325. வெரி சிம்பிள். இது வந்து CHSL 2022ல் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நிறையா இந்த வீடியோவில் வந்து 10 questions இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக இன்ஸ்டால்மெண்ட் கேட்கல. இப்போ தான் புது பேட்டர்னில் இதுக்கப்புறம் தான் 2022க்கு அப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸான பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகும் உங்களுக்கு. ஸ்பீடை கூட பண்ணி பாருங்கள். 2x ஸ்பீட் பண்ணி பாருங்கள். நோ இஷ்யூஸ். பட் சீக்கிரம் கவர் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோவும் சின்ன சின்ன ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிளாக தான் நான் வச்சுருக்கேன். அதனால் உங்களால் சீக்கிரம் கவர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.